இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க. இங்க ஒரு பொண்ணு ஷூ பாலிஷ் பண்ணிட்டு எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறா. அந்த பெரியவர் 30 ரூபாய் கொடுங்க மேடம்னு சொல்றாரு. அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து பணத்தை எடுக்கிறா. அப்போ பேக்ல இருந்து பணக்கட்ட கீழே விழுந்துருது. அதை யாருமே கவனிக்கல. அந்த பொண்ணு காசை கொடுத்துட்டு கிளம்பிட்டா. போற வழியில அந்த பொண்ணு அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, என்னோட அம்மா ஆபரேஷனுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்றா. அப்போ இந்த பொண்ணு பேசுறதெல்லாம் ஒரு திருட மறைந்திருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஆள் இல்லாத இடத்துல அந்த பொண்ண மறிச்சு பேக புடுங்கி செக் பண்ணி பாக்குறான். என்ன, உன்னோட பேக்ல காசே இல்ல, இதுக்குதான் பேக புடுங்கினப்ப இவ்ளோ கத்துனியான்னு திருடன் கேக்குறான். அந்த பொண்ணு என்ன காசு இல்லையான்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் பேக புடுங்கி பார்த்தா அதுல காசு இல்ல. அந்த திருட இந்த பொண்ணு வச்சிருந்த ஐபோனை திருடிட்டு போயிடுறான். இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்ல நின்னு, என் அம்மாவோட ஆபரேஷனுக்கு வச்சிருந்த பணத்தை திருடிட்டு போயிட்டியடா, இப்போ என்னோட அம்மாவை நான் எப்படி காப்பாத்துறது? நான் காசை எடுத்துட்டு வந்து அவங்களோட உயிரை காப்பாத்துருவேன்னு அம்மா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் போய் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு புலம்புறா. இதுக்கப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஷூ பாலிஷ் போட்ட பெரியவர் வந்து, மேடம் நீங்க ஷூ பாலிஷ் போட வரும்போது உங்களோட பணத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு பணத்தை கொடுக்கறா. இந்த பொண்ணு கடவுள் மாதிரி வந்தீங்க சார் என்று சொல்லிட்டு அவருக்கு நன்றியும் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வேக வேகமா கார் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இந்த மனசு தாங்க கடவுள். இந்த பெரியவரோட நேர்மையும் அவரோட நல்ல குணமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி 2 லட்சம் பணம் கீழே கிடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.